எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே ஒருத்தர் ரொம்ப பொறாமப்பட்டார். நான் ஏதோ ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டேன்னு. நானே ஒரு ஹீரோவாக மாறி என் பக்கத்தில் அவங்க உட்காரக்கூடிய நிலைமை வந்தாலும் சினிமாவில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சினிமாவில் என்ன நடக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாது. என்னடா இந்த வயசுலேன்னு கேட்குறீங்களா? ஹீரோன்னா காலேஜுக்கு போகிறவங்க மட்டும் இல்லை. தெருவில் பேப்பர் கொடுக்குற ஒரு கேரக்டரை வச்சு கூட, ஒரு வயசான கேரக்டரை வச்சு கூட இன்றைக்கி வர்ற இயக்குநர்கள்லாம் கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு படத்தின் வெற்றியையோ தோல்வியையோ டீசரை பார்த்து, சாங்கை பார்த்து எடை போட முடியாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அந்த படத்தில் யார் யார் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க, அந்த படத்தில் யார் யார் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அதை வச்சு தான் ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. அதை வச்சு பார்க்கும்போது டைரக்டர் ஜீவா சங்கர் ஏற்கனவே விஜய் ஆண்டனி அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த இயக்குனர், முதல் படம் வெற்றியை கொடுத்த இயக்குனர். நான் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப விஜய்கிட்ட பேசியிருக்கிறேன். ஒரு மெச்சூர்டு ஒரு அப்ரோச் இருந்துச்சு அந்த முதல் படத்திலேயே. அடுத்தது இந்த படத்தை தயாரித்திருப்பவர்கள் லைக்கா, மூணாவது படத்தினுடைய ஹீரோ. இந்த மூவரும் சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக அது ஒரு வெற்றி படம் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அது பாட்டை பார்த்தோ ட்ரெய்லரை பார்த்தோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து விஜய் பற்றி நான் சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். விஜய் பற்றி ஒவ்வொரு மேடையில் நான் தான் சொல்லுவேன். விஜய் பற்றி பேசும்போது நான் என் மகன் விஜயை பற்றி தான் பேசுகிற மாதிரியே நான் ஒரு ஃபீலிங் எனக்கு. அவருடைய வளர்ச்சி எப்படின்னா, ஒரு முதல்ல கதை தான் ஹீரோன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நடிகர் அவர். நல்ல கதை, நல்ல கேரக்டர்ஸ், அதில் யார் நடித்தாலும் அந்த படம் ஓடும், அந்த கதை ஓடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் தன்னை கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிறார். இப்படித்தான் அவர் படிப்படியாக ஏறி வந்தார். அதாவது நம்ம படி ஏறும்போது ஒவ்வொரு படியாக ஏறினா ஸ்டடியாக ஏறலாம். சப்போஸ் ஸ்லிப்பானால் கூட லேசாக ஸ்க்ராட்ச் தான் வரும், திரும்பி எந்திரிச்சு ஏறிடலாம். முதல் படியில் கை வச்சுட்டு 10வது படிக்கு போகணும் அப்படின்ட்டு யாராவது ஜம்ப் பண்ணால் அவ்வளோதான் திருப்பி. அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி வந்தவர் இந்த படத்தில் நான் நினைக்கிறேன் யமன்னு சொன்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க. எவ்வளோ வயசானாலும் யமன் வராண்டான்னா ஐயோ அப்படிம்பாங்க. ஆனால் ஏன்னா உயிரை எடுக்கிறவன் யமன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த யமன் லைக்காவிற்கு லாபத்தை கொடுக்கின்ற யமனாக இருப்பான் என்று நான் நம்புகிறேன். விஜய் நான் முதல்ல ஒரு மியூசிக் டைரக்டராக தான் அவரை நான் பார்த்தேன். ஆனால் அவர் நடிகனாக மாறும்போது தன்னை அவர் எந்த அளவுக்கு தயார்படுத்திக்கிட்டார் அப்படின்றத நான் கூட இருந்து பார்த்துவேன். நான் ஒரு நடிகனுக்கு நடித்தா மட்டும் பார்த்தாது, டைரக்டர் சொல்லிக் கொடுப்பாங்க, அது மாதிரி நடிச்சிட்டாவே ஓகே. ஆனால் அது மட்டும் பத்தாது, சினிமாவுக்குள் இருக்கின்ற அத்தனை டெக்னிக்குகளையும் அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடிக்கணும். கதைனா என்ன, ஸ்க்ரீன் பிளேனா என்ன, கேரக்டரைசேஷன் தான் என்ன, அதை எப்படி கொண்டு போகணும், அது ஒரு தொய்வில்லாமல் போகிறதுக்கு அவரே ஒரு திரைக்கதை இயக்குனர் தான். நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் அப்படி எல்லா திறமைகளையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு, இங்கே யாரும் சொன்னாங்க எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு அடக்கமாக உட்காந்துருக்கார் அப்படின்ட்டு. அவர் பேசவே மாட்டார்னா, அவர் பேசினாரும் ரொம்ப பேசுவார் அவர். அது எனக்கு தான் தெரியும், அடுத்தது அவங்க மனைவிக்கு தெரியும். இங்கே கரெக்டாக யாரோ சொன்ன மாதிரி நடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார். ரொம்ப பவ்யமாக
நடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் எப்படியாப்பட்ட ஆள், எவ்வளோ தன்னம்பிக்கையானவர், எவ்வளோ வேகமானவர், எவ்வளவு வந்து விஷயத்தை உள்ளே வச்சிருக்கிறான்றது எங்களுக்கு தான் தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு. அப்படியாப்பட்டவர். ஆனால் ரொம்ப அழகாக காலடி எடுத்து வச்சு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த யமன் நிச்சயமாக இது ஒரு ஹீரோயிசம் படம்னு நினைக்கிறேன் இந்த டைட்டிலே. ஏன்னா பிச்சைக்காரன் ஒரு ஹீரோயிசம் இல்லை. பிச்சைக்காரன்லாம் ஒரு ஹீரோன்னு சொல்ல மாட்டாங்க. யமன் வரான்னா யார் வேணாலும் பயப்படுவாங்க. அது டைலாக் வச்சுருக்கிறீங்களான்னு தெரியல. எவன்டா எனக்கு எதிரி, நான் தாண்டா உனக்கு யமன் அப்படின்னு டைலாக் வச்சுருக்கீங்களா சார்? இல்லையா? அடுத்த படத்தில் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நல்ல படம் இது. நான் பார்க்கல, 2வது தரம் போட்டிங்கன்னா நான் பார்த்துட்டு என்னுடைய திருப்திக்கு நான் போகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். எல்லாருமே சொன்னாங்க அவருடைய வெற்றிக்கு பின்னாடி ஃபாத்திமாவும் சாண்ட்ராவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வாழ்க்கைக்கு பின்னாடியே அவங்க 2 பேர் தான். ஏன்னா இவரை சமாளிக்கிறதுன்றது வந்து அவங்க 2 பேரை விட்டால் யாராலையும் சமாளிக்க முடியாது. ஏன்னா உள்ள பர்சனல் லைஃபுக்கு போகிறேன்னு நினைக்காதீங்க. எப்படின்னா யார் நானே இருக்கட்டும், விஜய் இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னா இப்படி கையை கட்டிக்கிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் என்ன மனசில் நினைக்கிறாரோ அதைத்தான் செய்வார். அப்படியாப்பட்ட தனக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர்த்து வச்சுக்கிட்ட ஒரு மனிதர். அதுதான் பெரிய விஷயம். தன்னம்பிக்கை, தனக்குள்ள ஒரு நம்பிக்கை. நான் இது செய்கிறேன், இது கரெக்டாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகன். இந்த யமன் நிச்சயமாக லைக்கா அவர்களுக்கு பிரம்மாவாக இருப்பான் என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன். 4 சாதனையாளர்கள் இணைந்து யமன் படத்தை தயாரிச்சிருக்காங்க. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாலிவுட்டில் இருக்கிற ஒரு ஹீரோவை வில்லனாக்கி ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பெரிய சாதனை. தொடர்ந்து பெரிய படங்களாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து செலவு எதையுமே நீங்கள் வந்து கம்மி பண்ணக்கூடாதுன்றது ஆர்டர் தான் ஜீவா சங்கர் சாருக்கு. மிக பிரம்மாண்டமாக தயாரிப்பதற்கு உறுதுணையாக இருந்த அவர்களுக்கு எனது நன்றி. அடுத்ததாக ஃபாத்திமா அண்ட் சாண்ட்ரா. அதாவது அவங்கக்கிட்ட நிறையா விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்தால் கூட சினிமா தயாரிப்பில் வந்து எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த பரிவு, அன்பு, அந்த நேரம் தவறாமல் ஒவ்வொருத்தரும் வரதை பார்க்குறது, அவங்களை கவனிக்கிறது, இதில் எல்லாமே அவங்க வந்து ரொம்ப தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் ஆண்டனி ஒரு சகல கலா வல்லவர். சவுண்ட் இன்ஜினியர், பாடகர் மற்றும் கடினமான உழைப்பாளி, மிக சிறந்த நடிகர். அவர் முதல் படத்திலே ரொம்ப சட்டிலாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டாருங்கிறதெல்லாம் கிடையாது. அவருக்குள்ள ஒரு வெறி இருக்குது. அவருக்குள்ள ஒரு மிக பிரமாண்டமான, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவருக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கார். அவர் நிஜ வாழ்க்கையில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அதாவது ரொம்ப சிம்பிளாக எல்லாரோடையும் அன்பாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த வெறி அவரை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகனாக, அதாவது யமன் படத்துக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி நம்பர் 1 நடிகராக எல்லா நிறுவனங்களும் அவர் பின்னால் இருக்கும். அவரை வைத்து படம் எடுப்பதற்கு நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு வருவார்கள். அவர் சொந்த நிறுவனம் இருந்தாலும் இப்பொழுது வெளிப்படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஜீவா சங்கர் அவர்கிட்ட வந்து கதை சொல்லும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். இந்த படத்தை நீங்கள் எப்படி, இந்த கதையை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? ஏன்னா அவர் சொன்ன ஒரு சீனுமே, ஒவ்வொரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருந்தது, ஒரு டேர்ன் இருந்தது. இல்லை நான் வந்து இதை வந்து ஒரு வெறியோடு பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து என்னால் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு கதை சமீப காலத்தில் எங்கேயுமே சினிமாக்களில் பார்க்காத ஒரு களத்தை எடுத்து அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கதையை ரெடி பண்ணார். அதுக்கப்புறம்
அவரை நான் ஸ்பாட்டில் போய் சந்திக்கும் போது ஒரு பாரதி ராஜாவை பார்த்தேன். அவர் எப்படி ஒரு கடினமான உழைப்பாளி. அதாவது காலையில் எழுந்திரிச்சா அவர் மைண்டு ஃபுல்லாக சினிமா 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 பற்றி தான் இருக்கும். அதே மாதிரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு பாலு மகேந்திராவை பார்த்தேன். ஒரு பாலு மகேந்திரா கூட நான் சேர்ந்து நீங்கள் கேட்ட படம் ஒர்க் பண்ணேன். பிரசாந்த் வண்ண பூக்கள் ஒர்க் பண்ணார். அவர் கேமரா மட்டும் இல்லை, டைரக்ஷன். அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறது கூட கேமரா பின்னாடி இருந்து சொல்ல மாட்டார், இறங்கி வந்து போய் ஆர்டிஸ்ட்டை சொல்லிட்டு வரேன். அதை வந்து நான் ஜீவா சங்கரிடம் பார்த்தேன். அவரை சில இன்டர்வியூலலாம் பேசும்போது நான் வந்து கேமராமேன் தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் டைரக்ஷன் வந்தேன்னு ஒரு சில இன்டர்வியூவில் பார்த்தேன். அவரிடம் இன்னொரு பாலு மகேந்திரா இருக்கிறார். அவர் சினிமாவில் வந்து டைரக்ஷன் மட்டும் இல்லை, ஃபோட்டோகிராஃபி அவருடைய நான் டப்பிங் டைமில் பார்க்கும்போது லட்டாக எடுத்திருந்தார். அதாவது விஜய் ஆண்டனி சார் வந்து மிக வசீகரமான சிரிப்பு கொண்டவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி கலர் கொண்டவர். அவரை லட்டா திரையில் அதை பார்க்கும்போது அவரை கேட்டேன், ஜீவா சங்கர் சாரை கேட்டேன், என்ன சார் ஹீரோவுக்கு தனிப்பட்ட முறையில் லைட் போட்டு எடுத்தீங்களான்னு. இல்லை அவர் நேச்சுரலாக ரொம்ப அழகானவர், அதனால தான் அப்படி இருக்கார் படத்தில். ஜீவா சங்கர் சார் வந்து அதாவது அவருக்குள்ள அவரும் இன்னொரு அஷ்டாவதானி. அவர் டப்பிங் டைமில் யாரையும் அலோவ் பண்ண மாட்டார். அதே மாதிரி என்ன வேணும் அவருக்குங்கிறத வந்து தெளிவாக முதல்ல பிளான் பண்ணி அந்த பிளான் பிரகாரம் நடந்துக்கிறவர். இனிமேல் அவர் எந்த படம் எடுத்தாலும் எமன் மிகப்பெரிய வெற்றி அடையும். மிகப்பெரிய வெற்றினா சமீப காலத்தில் வந்த எல்லா படத்தினுடைய ரெக்கார்டும் இது முறியடிக்கும். அதற்கு மேலும் ஜீவா சங்கர் மிகப்பெரிய படங்கள் எடுப்பார். பல முன்னணி நடிகர்கள் அவரிடம் வந்து எனக்கு படம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஜீவா சங்கர் வந்து மிகப்பெரிய டைரக்டராக வரணுங்கிறது என்னுடைய ஆசை, அது நிறைவேறும். அதே மாதிரி இந்த படத்தில் யமன் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே, திலீப் சுப்ராயன் அவங்க அப்பா என் கூட மலையூர் மம்முட்டி அதில் வந்து ஃபைட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் பூகுல் பூவமில் வந்து கொம்பேரி மூக்கில் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆனார். திலீப் சுப்ராயன் என் கூட வந்து துரோகின்னு அவர் படம் ஆக்ட் பண்ண அதில் ஒர்க் பண்ணார். மிக மென்மையானவர், திறமையானவர். இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஃபைட், அதாவது ஃபைட்டுன்னு சொல்லாமல் ஒரு நேச்சுரலாக ஒரு கலாமிட்டியில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் வந்து தத்துரூபமாக எடுத்திருக்காரு. ரொம்ப சிம்பிளாக எல்லாரையுமே சிம்பிளாக ஹேண்டில் பண்ணார். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தில் பாடலாசிரியர்கள், குறிப்பாக சொல்லணும்னா வெற்றி செல்வன் அவருடைய அசோசியேட் டைரக்டர், அவர் இதில் பாடல் எழுதியிருக்காரு. ஜீவா சங்கருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி, அவரும் கூடிய விரைவில் மிகப்பெரிய டைரக்டராக வருவார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறதுல. இன்றைக்கி விஜய் ஆண்டனி சாரோட மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது. அது மேல் மேலும் மேல் மேலும் விரிவடைந்து உலக அளவில், அவர் இங்கே மட்டும் தமிழில் மட்டும் இல்லை, பிச்சைக்காரன் தெலுங்குலேயும் ஒரு பெரிய கலக்கி அங்கே ஒரு 35 கோடியை கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படம் தெலுங்குலேயும் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையாக மொத்த உலகமே ஒரு தமிழ் சினிமா வெளியீட்டை எதிர்பார்க்குற படத்தை தயாரிச்சிருக்கிற லைக்கா நிறுவனம் நம்முடைய சூப்பர் ஸ்டார் 2.0 தயாரிச்சிட்ருக்காங்க. அதுபோன்ற மிக உயர்ந்த படங்களையும் யமன் போன்ற தரமான படங்களையும் தயாரிக்கும் லைக்கா பெரிய வெற்றியடைய வேண்டும். லைக்காவுக்கு என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் நிறைய சிறிய படங்களையும் தயாரிக்க வேண்டும். ஏன்னா சின்ன படங்கள்லாம் தயாரித்து சரியாக மார்க்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாமல் தோற்று போயிடுது. ஸோ நீங்கள் தயாரித்தா நிச்சயமாக மார்க்கெட் பண்ணி நல்லபடியாக கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. அதை நிறையா தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிப்பாளர்கள் தயாரிக்காமல் இருக்காங்க. அவங்கள்ட்ட உங்களுக்கு தரமானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் அதை எடுக்க வைக்கலாம். ஒரு 2.0 விற்கும்போது நீங்கள் ஒரு 25 சின்ன படத்தை கூடவே விற்றுடலாம். அந்தளவுக்கு அந்த படத்துக்கு பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. தயவு செஞ்சு அதை செய்யணும்னு ராஜு அவர்களை நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சினிமாவை தவிர எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை விஜய் ஆண்டனி. அந்த குழந்தையை அம்மாவாக அன்பு காட்டி அப்பாவாக வழிநடத்தும் சகோதரி ஃபாத்திமா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
விஜய் ஆண்டனி சார், உங்களுடைய உழைப்பு, இந்த சினிமா மேலே நீங்கள் வச்சுருக்கிற காதல், உங்கள் நல்ல மனசு, இதுக்கெல்லாம் இந்த படத்தில் இல்லை, நீங்கள் எடுக்கிற எல்லா படத்துலையும் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. நீங்கள் எம்என் எடுத்தால் இல்லை, பிரம்மான்னு எடுத்தாலும் ஜெயிப்பீங்க. காப்பதும் நீங்களே, அழிப்பதும் நீங்களேன்ற மாதிரி நீங்கள் எப்பவும் ஜெயிச்சுட்டு இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிடிச்ச விஷயம் தியாகராஜன் சார். நான் தியாகராஜன் சாருக்கு ரொம்ப பெரிய ரசிகன். இந்த ஷர்ட்லாம் பவர்ஃபுல்லாக நடிக்கிறதுன்றது இப்போ இருக்கிற ட்ரெண்டு. அது 25-30 வருஷம் முன்னாடியே ஆரம்பித்து வச்சவர் அவர் தான். அதனால் அவர் இந்த படத்தில் நான் ரொம்ப பர்சனலாக ஒரு ரசிகனை எதிர்பார்க்குறேன். சார், நீங்கள் ரொம்ப கம்மி படங்கள் நடிக்கிறீங்க, நிறைய படங்கள் கமிட் பண்ணி நடிக்கணும். வரவங்களையெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு திருப்பி அனுப்புகிறீங்க. நிறைய பிஸியாக இருப்பீங்க, அதுக்கு மேலே நீங்கள் நடிக்கணும். அதே மாதிரி என்னுடைய இந்த திறமையான இயக்குனர், தமிழ் சினிமா மிகவும் நோட்டட் டைரக்டராக இருக்கிற விஜயவா சங்கருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் நல்லா வரணும். டீமுக்களான வாழ்த்துக்கள். அதே போல் இந்த தமிழ் சினிமா பல வகையில் திருடப்படுவதற்கு, அதை தடுக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் நமக்கு சாதகமான சட்டங்கள் இல்லாமல் இருப்பதே தவிர சங்கங்கள் அல்ல. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை மீண்டும் வலியுறுத்தி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தமிழ் சினிமாவில் விஜய் ஆண்டனி ஒரு முன்னணி ஹீரோவாக, ஒரு வெற்றி நாயகனாக வலம் வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக முதல் படத்திலேயே எனக்கு தெரியும். நான் அது சாதாரணமாக அவர் வரல. அவர் கஷ்டம் என்னங்கிறது பூராமே அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியம் இருந்ததுன்னு தெரியும். நான் முதல் படம் நான் படம் எடுத்தாங்க. அது தெரியாது நமக்கு எப்போ அந்த படம் எடுத்திருக்காங்களாங்கிறதே சுத்தமாக தெரியாது. அதே மாதிரி அந்த படமும் ஒரு 30% 40% ஷூட்டிங் போன பிறகு நின்று போச்சு. திடீர்னு ஒரு நாள், சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. என்ன விஷயம்னா, இல்லை நேரம் வந்து சொல்கிறேன் சார்னாரு. இப்போ தான் சொன்னார், அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறுத்திட்டாங்க. நான் ஃபர்தராக நானே எடுக்கலான்னு இருக்கேன் சார், அதுக்கு நீங்கள் கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. எதுக்கு, நல்லா தானே மியூசிக் பண்ணுறீங்க, பேசாமல் அதை மட்டும் பண்ண வேண்டியதானே அப்படின்னேன். இல்லை சார், ஏதாச்சும் இந்த உலகத்தில் நம்மளும் தெரிகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சாகணும், அதுக்கு நான் கஷ்டப்பட்டு உழைச்சாகணும், என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னாரு. அந்த நம்பிக்கை தான் அவர் இன்றைக்கி இவ்வளோ தூரத்திற்கு அவரை மேலே கொண்டு போயிருக்குது. ஏன்னா உழைப்பு, ஏன்னா நைட்டில் தூங்குறாரா, தூங்க மாட்டாரா, பகலில் தூங்குறாரா அப்படின்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி பார்த்தா பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாங்க ஃபாத்திமா மேடம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உழைச்சது தான். ஒரு 2 பேர் இந்த வெற்றி 2 பேரோடு சேர்ந்தது. ஏன்னா படத்தில் முழுக்க முழுக்க எல்லாமே விஜய் ஆண்டனி சார் தான் இருப்பார். ஏன்னா ஹீரோயின் மட்டும்தான் வேற ஆள் போகிறாரு. அதை கூட ஃபாத்திமா மேடத்தை போட்டுங்கன்னு சொன்னேன். இல்லை ரொம்ப டயர்டாகிடும், அதுக்கு மட்டும் வேற ஆளை போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு உழைப்பால் உயர்ந்தவர் அவர். இதுக்கு மேலே உழைக்க ஒருத்தால் முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல, நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு உழைப்பு, அந்த வெற்றி அவருக்கு முழுசாக அவரை தான் சேரும். அது மாதிரி அதுக்கடுத்து இந்த டைட்டில்ஸ்லாம் வைக்கும்போது எங்களுக்கே ஒரு பயமாக இருக்கும். ஆனால் திடீர்னு 3 படம் ஒரே நேரத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார், பிச்சைக்காரன், சைத்தான், எம்என் எடுக்க போகிறேன் சார் அப்படின்னு. ஐயோ ஆளோடுப்பா, அந்த டைட்டிலே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த பிச்சைக்காரன் வாங்கின அத்தனை பேரும் பணக்காரனாக்கி ஒரே கதாநாயகன், இந்த சென்டிமெண்ட்டெல்லாம் உடைச்ச ஒரே ஆள் விஜய் ஆண்டனி மட்டும்தான். அந்தளவுக்கு உழைப்பு மட்டும்தான் முக்கியம், அதில் தான் நம்பிக்கையில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத உடைச்சிட்டு வெற்றியை மட்டும் கொடுத்துருக்கிற ஒரே கதாநாயகனாக இப்போ இருக்கிறாரு. அப்புறம் இன்றைக்கி உள்ள தமிழ் சினிமாவில் பிற மொழிகளிலும் ஒரு வியாபாரம் உள்ள ஒரு சில கதாநாயகர்கள் இன்றைக்கி விஜய் ஆண்டனி முன்னணியில் இருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. மேலும் மேலும் அவர் மிகப்பெரிய இடத்த பிடிக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. அப்புறம் இன்றைக்கி லைக்கா ப்ரொடக்ஷன் இந்திய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத கம்பெனி. இன்றைக்கி அவங்க படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படம் அப்படிலாம் கிடையாது. எல்லா படமும் வெற்றி படம், அவ்வளவுதான். அது முழுக்க முழுக்க நம்ம ராஜு மகாலிங்கம் சாரும் அண்ணன் கருணாகரன் தான் சாரும். ஏன்னா அவங்க செலக்டிவாக அவங்க கதைகள் தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் அது விநியோகம் பண்ணுறது, அந்த நேரம் எல்லாமே அவங்க திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுறாங்க. அந்த கம்பெனி இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் ஜீவா சங்கர் நான் டைரக்டர் இயக்குனர் இப்போது இந்த படம் எடுத்த பிறகு தான் பல முறை சந்திச்சிருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்தில் உள்ள டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. நான் இப்போ ஒவ்வொரு விஷயமும் அவர் காட்டும்போதெல்லாம் சொல்லுவேன், மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும், மிகப்பெரிய வெற்றி படமாக அறியும்னு. அதே மாதிரி நம்பிக்கையில் டீசர் வந்த பிறகும் சரி, இந்த சாங்ஸ் பார்த்த பிறகும் சரி, கேமரா, அவருடைய இயக்கம், அந்த அவருடைய வசனங்கள் அத்தனையுமே
பப்ளிக் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கும். இனிமேல் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு சங்கர், இப்போ இருக்கிற சங்கர், அடுத்து ஜீவா சங்கர்னு எல்லாரும் கூப்பிட்ற அளவுக்கு மிகப்பெரிய டைரக்டர் அவர் வருவார். ஏன்னா எல்லா இயக்குநர்களும் அவரை திரும்பி பார்க்குற மாதிரி இந்த படமாக இருக்கும். நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் அடுத்து அவரோட நிறைய ஒர்க் பண்ணுறக்கூடிய ஆசை இருக்கும். இந்த படம் அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ஒரு எல்லா டயலாக்ஸும் அப்படி இருந்தது. அதனால் இந்த எமன் இந்த 3 பேருமே வந்து விஜய் ஆண்டனி சிறப்பான படங்கள் எடுத்து மறுபடியும் சிறப்பான படங்களும் எடுக்கணும், சிறப்பான படத்தில் நடிக்கணும். அதே மாதிரி லைக்கா சிறப்பான படங்களை தயாரிக்க வேண்டும், ஜீவா சங்கர் சிறப்பான படங்களை இயக்க வேண்டும் என்று கூறி நன்றி வணக்கம். ஏன்னா நாங்கள் 1000 ஃபங்க்ஷன் போகிறோம். ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான். அதில் முட்டை சிவா கிட்ட சிவா பட்டா அவர் எழுதிக்கின்னு சொல்கிறார். அவன் யார் பேர் தெரியல, அவன் பேரே தெரியல, அவன் டிங்கு இல்லை, அவன் சமுதாயத்துக்கே சங்கு. அவன் கேவலம் அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை, ஒரு குறுக்கு வழியில் ஒரு புகழ் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுறது கொடுமைங்க. இதெல்லாம் கொடுமை, இதெல்லாம் வளர்ச்சி இல்லை. வேதனா இது தூங்கலைனார், எனக்கு சுத்தமாக தூங்கலை. அதையே போட்டு விட்டுருக்கணும். நேரம் இல்லாத போட வச்சிருக்காரு. நெட்டில் தயவுசெய்து நெட்டில் போடுங்க.